எரிக் கார்சியா வந்து பாசா மாதிரியான ஒரு டீம்ல சிடிஎம்மா இருக்கிறதுக்கு ஒர்த்தா இல்லையா? சீனியர் பிளேயரா இருக்க ஃபெரான் டோரஸ் வந்து இன்னும் டெஃபினட்டா பெட்டரா பண்ணியே ஆகணும். இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன் பார்சிலோனா தோத்தாங்கன்னு கேட்கறத விட எதனால பார்சிலோனா தோத்தாங்கன்றத பத்தி தான் யோசிக்கணும். பார்சிலோனா டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்க ஒரு டீம், 7-0, 5-1, 4-1 வின் பண்ணிட்டு இருந்த ஒரு டீம் 6th பிளேஸ்ல இருக்க ஒசசூனா கிட்ட எப்படி தோத்தாங்கன்றது தான் இப்போ கொஸ்டின். அதுக்கு 3 ரீசன் தான் காரணம். அது ரீசன் நம்பர் 1, ரொட்டேஷன். டிஃபென்ஸ்ல ஒரு நியூ லைனப், அவங்களுக்குள்ள பேலன்ஸ் இல்லைன்னு சொல்றதை விட அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். மிட்ஃபீல்டுமே ஒரு பிரச்சனை தான். ஏன்னா பெட்ரி, எரிக் கார்சியா இவங்க 2 பேர் தான் இந்த மிட்ஃபீல்ட்ல வந்து இருக்காங்க. ஸோ பேலன்ஸுங்கிறது அந்த அளவுக்கு இல்லைனாலும் பாசா வந்து எப்படி போயிட்டு இருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக்கிங் அண்ட் பால் வந்து லூஸ் பண்ணா உடனே வந்து பால் ரிகவரி பண்ற மாதிரியான ஒரு டீமா தான் இப்போதைக்கு பாசா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மேட்ச்ல அட்டாக்கிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ஒரு பேலன்ஸ் இல்லை. அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா லமினோ, ரஃபீனா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து பெஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய ரீசனா இருக்கு இந்த மேட்ச் தோத்ததுக்கு. டிஃபென்ஸ், மிட்ஃபீல்ட், அட்டாக் இது 3லுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து பாசாக்கு சுத்தமா பேலன்ஸே இல்லை. ஹன்சி ஃபிளிக் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஓவர் பிளேட் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் எல்லாரையுமே வந்து பெஞ்ச் பண்ணியிருக்காரு. பட் ஒரு அவே கேம்ல இது பண்ணணுமான்ற ஒரு கொஸ்டின் பாசா ஃபேன்ஸ்க்கு நடுவில் இருக்கு. அண்ட் யோசிச்சு பார்த்தா அதுவுமே கொஞ்சம் கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் ஒரு அவே கேம்ல இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கலாமா? அதுவும் மெட்ரிட் வந்து பின்னாடி கேட்சப் பண்ற ஸ்பேஸ்ல தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு மிஸ்டேக் தான் சொல்லி ஆகணும். அவருமே அந்த மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாமே நான் வந்து பிளேம் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஹன்சி ஃபிளிக் வந்து சொல்லியிருக்காரு. ரீசன் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா பார்சிலோனா வந்து டிரான்சிஷன்ல வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆறாங்கன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்சிலோனாவோட மெயின் ஸ்ட்ரென்த் இந்த சீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டாக். ஸோ அட்டாக்ல ஒன்ஸ் அவங்க வந்து பாலை வந்து மிஸ் பண்ணாங்கன்னா லூஸ் பண்ணோடனே அவங்க வந்து பாலை ரிகவர் பண்ணி அகெயின் அட்டாக்கை கண்டினியூ பண்ற ஒரு டீமா தான் வந்து பாசா வந்து இந்த சீசன் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாலை ரிகவரி பண்ணி உடனே அட்டாக் பண்ற பாசா ஒன்ஸ் அந்த பாலை ரிகவரி பண்ணாம மிஸ் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டீம்ஸ் வந்து அந்த டிரான்சிஷன்ல கவுண்டர் அட்டாக் பண்ணி கோல் ஸ்கோர் பண்றாங்க. இந்த ஒரு இடத்த வந்து பார்சிலோனா இன்னுமே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும். பெட்ரி, எரிக் கார்சியா, சிடிஎம்னு சொல்லி என்னதான் பிளே பண்ணாலுமே இன்னுமே அந்த வந்து ட்ராக் பண்ணி அந்த கோலை வந்து ஸ்டாப் பண்றதுக்கான அந்த ஒரு பியோர் சிடிஎம் வந்து இல்லை. அந்த டிஃபென்ஸை ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு சிடிஎம் இல்லைன்றது ஒரு பெரிய இஷ்யூவா தான் இருக்கு. ஸோ பாசாவோட மெயின் 3rd ரீசன் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சிடிஎம் இல்லாதது. புஸ்கெட்ஸ் மாதிரி ஒரு சிடிஎம்மோட விளையாடிட்டு இப்போ சிடிஎம் இல்லாம பிளே பண்ணணும் போது பாசா அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. பட் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா பெர்னால் சொல்லிட்டு ஒரு பிளேயர் வந்தாரு. அவர் வந்து சூப்பரா விளையாடிட்டு இருக்கும் போது ரொம்பவே அன்லக்கி அவருக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ மெயினா பாசா எதிர்பார்க்குற ஒரு பிளேயர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெங்கி டியாங், அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கேவி, இவங்க 2 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து ரிட்டர்ன் ஆகணுன்றது தான் பாசா ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அண்ட் இன்ஜுரி வந்து ரொம்ப இருக்கு பாசால. ஸோ அவங்க இன்ஜுரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து விளையாடினாலே எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாசா. இந்த கேம்ல நடந்த பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து லமின் யமால். ஸோ 17 வயசுல இந்த பையன் வந்து இவ்வளோ பண்ண முடியுது ஒரு பிச்லன்னும் போது அது வந்து பார்க்கறதுக்கு நமக்கு வந்து எப்படி சொல்றது, வேர்ட்ஸே இல்லை. சடனா உள்ள வந்து சடனா ஒரு கோலி அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குற ஒரு பிளேயரா லமின் யமால் இருக்காரு. அண்ட் ரஃபீனா வந்து பாத்தீங்கன்னா அகெயின் இந்த சீசன் பயங்கர ஃபார்ம், மோஸ்ட் இன்ஃபார்ம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் இருக்கு. ஸோ அவருமே வந்து நல்ல ஒரு கேமை சேஞ்ச் பண்ணாரு செகண்ட் ஹாஃப்ல. அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பெட்ரி சொல்வேன். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் குண்டே. ஸோ இவங்க 4 பேருமே வந்து பாசாக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் வந்து டீமுக்கு வந்து கொண்டு வராங்க. இப்போ நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஃபெரான் டோரஸ், டொமிங்கஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இனியாக்கி பெனியா தான் சொல்லி ஆகணும். இன்னும் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவல் வந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் இல்லை. இன்னும் இவங்க வந்து பெஞ்ச்லேருந்தே இன்னும் கொஞ்சம் கேம்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக தான் இருக்காங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபெண்டரை விட்டுரும். ஏன்னா அவர் இதுதான் வந்து அஃபிஷியல் டெபியூட் நினைக்கிறேன். ஸோ அதனால அவர் விட்டுரும். பட் சீனியர் பிளேயராக இருக்க ஃபெரான் டோரஸ் வந்து இன்னும் டெஃபினட்டாக பெட்டராக பண்ணியே ஆகணும். இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா யங்கன்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க பாசாலேருந்து. ஸோ ஃபெரான் டோரஸோட பொசிஷனுமே ரொம்ப வந்து சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது. அவரோட பொசிஷன் அவர் தக்க வச்சுக்கணும்னா இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும்.
எரிக் கார்சியா வந்து பாசா மாதிரியான ஒரு டீம்ல சிடிஎம்மா இருக்கிறதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே தோணுது. எரிக் கார்சியா வந்து ஒரு நல்ல பிளேயரா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எஸ் நல்ல பிளேயர் தான். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து ஜிரோனால வந்து சூப்பரா ப்ளே பண்ணாரு. பட் ஆனா நல்ல பிளேயருக்கும் கிரேட் பிளேயருக்குமே இருக்க அந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வந்து மேட்ச் டிசைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு எரிக் கார்சியா இருக்காரு. ஒரு சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் அகெயின்ஸ்ட் மான்செஸ்டர் சிட்டி இல்ல ரியல் மெட்ரிட் இல்ல பேயர்ன் கூட வச்சுக்கோங்க. எரிக் கார்சியாவே நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்களா பாசா 11ல? அதுதான் கொஸ்டின். அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா வந்து ஆன்சர் வந்து இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த சிடிஎம் இஷ்யூ இன்னுமே ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதுக்கு வந்து கேவி இல்லை ஃப்ரெங்கி டிஜாங் வந்து தான் ஆகணும். அது வந்தால் தான் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஸோ அந்த மொமெண்டம் கிடைச்சி மறுபடியும் வந்து பாசா வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க சாம்பியன்ஸ் லீக் அண்ட் லீக் ரெண்டுத்தையுமே வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து ஸ்குவாட் டெப்த்தும் இம்பார்ட்டன்ட். பட் இந்த மேட்ச்சில் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சொதப்புனதுக்கு மெயின் காரணம் ரொட்டேஷன்ஸ். அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஹான்சி ஃபிளிக்குமே இது என்னோட மிஸ்டேக் தான் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பாக அவங்க திரும்பி வருவாங்கன்னு தெரியும், கம்பேக் கொடுப்பாங்க. பட் இது வந்து அவங்க ஒரு நெகட்டிவாக வந்து இதுலேருந்து டவுன்ஃபால் ஆகக்கூடாதுன்றது தான் பாசா ஃபேன்ஸோட ரிக்வஸ்டாக இருக்கும். என்ன மாதிரி நியூட்ரல் ஃபேன்ஸுக்குமே அதுதான் ஒரு ஆசை. ஸோ இதே மாதிரி ஃபுட்பால் டாபிக்ஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.